ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. அன்பு குழந்தையே, என்னுடைய பாதத்தை தொட்டு வணங்கிய என் செல்ல பிள்ளையான உன்னை நான் ஆசீர்வதிச்சு இனி எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக நடக்கும்படி உனக்கு துணை நிற்க போகிறேன். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நடந்த பல நிகழ்வுகள் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு புரியாததாக, வினோதமானதாக உனக்கு இருந்திருக்கலாம். எல்லாமே நீ பார்க்குற பார்வையை பொறுத்து தான் நபருக்கு நபர் வித்தியாசமாக ஒவ்வொரு விஷயங்களும் நல்லதாகவும் கெட்டதாகவும் தோணும். நீ எப்பவுமே எல்லா விஷயத்தையும் நல்லதாக எடுத்துக்கொள்ளும்படி உனக்கான ஞானத்தை நான் கொடுக்க போகிறேன். ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நீ தப்பாக யோசிச்சினா, தவறாக நினச்சினா, நடக்கிற விஷயங்களும் தப்பாகவே நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து உனக்கு வழிகாட்டி எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கிறேன் என் செல்லமே. இப்போது இந்த இரவு வேளையில் நீ எதை நினச்சும் கலங்கிக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் இருக்காம இரவு நிம்மதியாக தூங்கு. எதையாவது யோசிச்சுக்கிட்டு முழிச்சுக்கிட்டே இருக்க, அப்புறம் காலையில் எந்திரிக்கவே முடியாமல் சிரமத்தோடு சோர்வோடு எழுந்து புத்துணர்ச்சி இல்லாமல் நீ என்ன வேலையை செஞ்சு வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்? அதனால் நீ இப்போது இந்த இரவு பொழுதை நிம்மதியாக கழித்து வா. நாளைய விடியல உனக்கான வெற்றிக்கான விடியலாக, மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைய போகிற விடியலாக உனக்காக நான் ஆக்கி கொடுக்குறேன். என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் உன் வாழ்க்கை உனக்கு பிடிச்சது போல மாறும். நானே உனக்கு மாற்றி தருவேன் செல்லமே. எப்பவுமே உன்கிட்ட இல்லாததை நினச்சி ஏங்காத. என்ன இருக்கோ அதை வச்சுக்கிட்டு மனநிறைவோட மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு. இந்த உலகத்தில் என் மேலே நம்பிக்கையும் பக்தியும் வச்சிருக்கக்கூடிய உனக்கு எந்த வகையிலும் தைரியத்துக்கும் வெற்றிக்கும் குறைவே இருக்கக்கூடாது என் செல்லவே. நீ எந்த அளவுக்கு எல்லாத்தையும் தைரியமாக செய்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை வெற்றிகரமானதாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நான் சொல்கிறதெல்லாம் நிஜமாவே உன் வாழ்க்கையில் நடக்குமான்னு உனக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் நிச்சயமாக உண்மையாக நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற தான் போகிற. கொஞ்சம் கொஞ்சமாக உன் மனசுக்குள்ளே நான் குடியேறி உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் வெற்றிகரமானதாக ஆக்கி கொடுக்கிறேன். நீயே எதிர்பாராத பல அற்புதங்கள் என் ஆசீர்வாதம் மூலமாக உன் வாழ்க்கையில் நடக்கிறதை நீ உணருவாய் என் செல்லமே. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு இனிமேலும் கண்மூடித்தனமாக எல்லாரையும் நம்பி ஏமாந்துக்கிட்டே இருக்காம, முடிஞ்ச வரைக்கும் யார் என்ன எப்படி ஏதுன்னு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற தயாராகு. விதியோடு போராடிக்கிட்டு இருக்க உன்னை எந்த வகையிலும் தோற்று போகாத அளவுக்கு எல்லாவற்றிலும் துணையாக நான் நிற்பேன். நீ என் மேலே வச்சிருக்க பக்தி அதிகமாகும்படி உன் வாழ்க்கையை சிறப்பாகவும் செழிப்பாகவும் நான் மாற்றி காட்டுறேன் என் செல்லமே. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்க தான் போகுது. நீயும் அதை பார்த்து மகிழ தான் போகிற. எதுவாக இருந்தாலும் இது தப்பாக இருக்குமோ தவறாக நடந்துருமோன்ற எந்த குழப்பமும் சந்தேகமும் என் அன்பு பிள்ளையான உனக்கு வரவே கூடாது. ஒன்றல்ல இரண்டல்ல 1000 கஷ்டங்களை மனசில் வச்சுக்கிட்டு என்னை நம்பி வணங்கி வழிபட்டு வரும் உன் வாழ்வில் இனி எந்த துக்கமும் துயரமும் இருக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என் செல்லமே. இப்போதே உன் மன பாரங்களை எல்லாம் விலக்கி வச்சுட்டு என் அன்பு பிள்ளையான உனக்கு துணையாக நான் இருந்து வெற்றியை கொடுக்க போகிறேன். மனசில் சுமையை வச்சுக்கிட்டு நீ வெகு தூரம் செல்ல முடியாதல்லவா? அதனால தான் உன்னுடைய மன பாரத்தை எல்லாம் என் பாதத்தில் இறக்கி வைக்க சொல்கிறேன். என் பாதம் தொட்டு வணங்கிய உனக்கு எல்லாவற்றையும் வெற்றிகரமாக ஆக்கி கொடுப்பேன். கஷ்டங்களும் கவலைகளும் உனக்கு மட்டும்தான் நினச்சி புலம்பிக்கிட்டே இருக்காத. இந்த உலகத்தில் சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கும் மனிதர்கள் யாருமே இல்லை. வாழ்க்கையில் எந்த அளவுக்கு எல்லாரும் கஷ்டப்படுறாங்களோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு சுகமான சந்தோஷமான வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன். வாழ்க்கைங்கிறது மிகவும் சுவாரஸ்யமானது. இன்னைக்கு நீ அனுபவிக்கிற வலியையும் வேதனையுமே உனக்கு பலமானதாக மாற்றி உன் வாழ்க்கையில் இந்த வராகி அம்மா நல்லதை நடத்தி தருவேன். நீ வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினச்சினா எப்போவுமே அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதுக்கான வேலைகளை செய்யணுமே தவிர அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஒருபோதும் பார்க்கக்கூடாது. உனக்கு துணையா உன் கூட கடைசி வரைக்கும் உதவியாக யாரும் இருப்பார்கள் என ஒருபோதும் யாரையும் நம்பாதே. இங்கு மனிதர்களுடைய மனம்
எப்போதுமே ஒரே நிலைமையில இருக்காதுங்கிறது தான் உண்மை. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். பசிக்கும்போது கிடைக்காத உணவும் பதறும்போது உதவாத உறவும் தேவையில்லை. நீ அவசரத்தில் இருக்கும்போது ஒரு உதவிக்கு மனிதர்களை எதிர்பார்க்கும்போது வராதவங்க நாளைக்கு நீ நல்லா இருக்கும்போது வந்து உன்னை கூப்பிட்டு வச்சு தேடி சந்தோஷமாக பார்த்து கொண்டாடுறாங்கன்னா அது தேவையில்லை என அவர்களை ஒதுக்கி வைக்க தயாராக இரு. உன் வாழ்க்கையில் எல்லாமே எப்போதுமே நிறைவாக கிடைக்கும்படி இப்போது இல்லாத சூழ்நிலை இருந்தாலும் கூடிய சீக்கிரம் நிலையான செல்வத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் கூட இந்த வராகி அம்மா உனக்கு கொடுப்பேன் என் செல்லமே. யாருக்கும் தீங்கே செய்யாத நல்ல பிள்ளையாக நீ இருப்பதே எனக்கு ரொம்ப சந்தோஷமான நல்ல விஷயம்தான். என்னதான் நீ நல்ல மனிதனாக இருந்தாலும் கூட உன் வாழ்க்கையில் சில தீய குணங்கள் உனக்கே தெரியாமல் உன் கூட ஒட்டிக்கிட்டு தான் இருக்கு. அதனாலையும் பல பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் வந்துக்கிட்டு இருக்கு. எது எப்படி இருந்தாலும் கடந்து போனதை நினச்சி கவலைப்படாத. நீ கவலை கொள்ளாமல் இருக்கணும் என்பதற்காகவே அனைத்து விஷயங்களும் உன்னை விட்டு கடந்து போகும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் வேதனையையும் தனிமையும் அறிந்த நான் இனி ஒருபோதும் நீ கஷ்டப்படாத அளவுக்கு எல்லாவற்றையும் சிறப்பாக செஞ்சு தருவேன். ஓ நல்ல மனசுக்கு நீ எதிர்பார்த்தது போல எல்லா விஷயங்களும் நன்மையாகவே நடக்கும்படி பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் எங்கும் எதிலும் நிதானத்தை கடைபிடி. எந்த விஷயத்திலும் ஒருபோதும் பதற்றம் அடையாதே என் செல்லமே. நீ கேட்ட வரங்களை எல்லாம் இந்த வராகி அம்மா உன் கைகளில் கொடுக்க தயாராக இருக்கும்போது உனக்கென்ன கவலை? நிச்சயமா உன் வாழ்க்கையில் நீ வேணும்னு கேட்ட விஷயங்கள் அனைத்தையும் உன் விருப்பம் போலவே உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். என் பாதத்தை தொட்டு வணங்கிய உன் கரங்களிலேயே உனக்கான எல்லாமே நீ ஆசைப்பட்டது போல வந்து சேர்ந்து விடும் என் செல்லமே. நீ எப்போதும் தைரியத்தை கைவிட்டுடாம துணிச்சலோடு போய்கிட்டே இருந்தீனா உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் இருப்பேன். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்துட்ட. இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது இல்லையா? இந்த வாழ்க்கை இன்னும் என்னெல்லாம் கஷ்டத்தை தரப்போகுதுன்னு நீ ஒருபோதும் பயப்படவோ வருத்தப்படவோ வேணாம். உன் வாழ்க்கை இன்னும் சுவாரஸ்யமாக சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக இருக்கும்படி அனைத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். இந்த உலகத்தில் மனிதர்கள் உயிரோடு இருக்கும்போது யாரும் அவரை கண்டுக்க கூட மாட்டாங்க. நல்லா இருக்கியா சாப்பிட்டீங்களான்னு கேட்க கூட மாட்டாங்க. ஆனால் அவங்க இறந்துட்டாங்கன்னா விழுந்து விழுந்து அழுகிறதும் உயிரோட திரும்பி வந்துடுன்னு சொல்கிறதும் எப்படி சரியாக உண்மையாக இருக்கும்? உலகம் இப்படி தான். மனிதன் வாழும் வரைக்கும் மதிக்க மாட்டாங்கன்றத நீ புரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கொள்ள பழகிக்கோ. ஒரு மனிதன் மனதை காயப்படுத்தி விட்டு இன்னொரு மனிதனுடைய மனசை மகிழ்விக்க நினைக்காதே. நீ செஞ்ச விஷயம் எப்போது வேண்டுமானாலும் உன்னை நோக்கி உனக்கே திரும்பி வரும்ன்றதை புரிஞ்சுக்கோ. உனக்கு பிடிச்சதெல்லாம் இனி உன் வாழ்க்கையில் உன் கைகளில் வந்து சேரும்படி செய்வதற்காக தான் என்னுடைய பாதத்தை இந்த வராகி அம்மா தொட சொன்னேன். நிச்சயமா நீ ஆசைப்பட்டு கேட்டது உனக்கானதாக இருந்தால் அதை எப்பாடு பட்டாவது உன் கைகளில் நானே கொண்டு வந்து சேர்த்துருவேன். யார் உன்னை புறக்கணிச்சாலும் மறுபடியும் மறுபடியும் அவங்கள தேடி தேடி உன் மனசு போகுதும்படி நீ இருக்காதே என் செல்லமே. உன்னை வேணான்னு சொல்கிறவங்களையும் உன்னை ஒரு பொருட்டாவே மதிக்காதவர்களையும் பற்றி யோசிக்கணுன்ற அவசியம் உனக்கு இல்லை. எப்போவுமே உன் மன வலிக்கெல்லாம் மருந்தாக இந்த வராகியம்மா நான் இருப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. அறிவை விட தைரியத்தால் தான் எல்லா சாதனைகளையும் செய்ய முடியும். அறிவும் புத்திசாலித்தனமும் உனக்கு துணையாக இருந்தாலும் நீ தைரியத்தையும் கைவிட்டுடக்கூடாது. இந்த வராகியம்மா யாருமே இல்லாமல் தனியாக நிற்கதியாக நீ நிற்கிறத பார்த்துட்டு தான் உனக்கு துணையாக நான் வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். நடக்குமா நடக்காதான்னு நீ யோசிக்கிட்டு இருக்க விஷயத்தையும் நல்லபடியாக நானே உனக்கு நடத்தி முடிப்பேன். என்ன நம்புனினா உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் என் செல்லமே. எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் நீ ஒருபோதும் அதில் மூழ்கிடாம மிதக்க கற்றுக்கோ. வாழ்க்கையை வாழ்வது ஒரு முறைதானே, அதை உனக்காக வாழ தயாராகு. நீ கீழே விழுகும் போதெல்லாம் தாங்கி பிடிக்கவும், மனசு உடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்கவும், நீ தனியே அழுகும் போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். எப்போவுமே அந்தந்த வயசில் செய்ய வேண்டிய வேலையை சரியாக அந்தந்த வயசுலே செஞ்சிட்டினா நாளைக்கு உனக்கு வயசாகும்போது கடைசி காலத்தில்
எந்த கஷ்டமும் படாம கால் மேல காலை போட்டுக்கிட்டு நிம்மதியா உன் வாழ்க்கையை சந்தோஷமா 4 பேர் மதிக்கும்படி வாழ முடியும் என் செல்லமே. அதனால தான் ஓடி ஆடி வேலை செய்ய வேண்டிய வயசுலையும் படிக்க வேண்டிய வயசுலையும் உட்கார நினைக்காதன்னு சொல்கிறேன். ஏன்னா நீ உட்காரணும் நினைக்கும் போது வயசான காலத்தில் நினச்சாலும் ஓடி ஆடி சம்பாதிக்கவோ வேலை செய்யவோ முடியாது. அதனால தான் இப்போது இந்த இளமை காலத்தில் இந்த வயசில் எல்லா வேலைகளையும் சரியாக செஞ்சிரு. உன் வாழ்க்கை உன்னை கீழே அடித்து தள்ள நினச்சாலும் மறுபடியும் மேலே எழுந்து நிற்கக்கூடிய வெற்றிகரமான பிள்ளையாக நீ இருந்து விடு என் செல்லமே. நீ நினைக்கிறது எல்லாம் ஒரே நாளில் நடக்கலைனாலும் கூடிய சீக்கிரம் நிச்சயம் நல்லது நடந்தே தீரும். இந்த வராகி அம்மா உனக்கு கஷ்டத்தை கொடுக்குறனே நினச்சி கலங்காத. காரணமின்றி நான் எதையும் செய்வது கிடையாது. நான் போட்ட திட்டப்படி தான் உன் வாழ்வில் எல்லா விஷயங்களும் நடக்குது. நேற்றைய சூழ்நிலையையும் நேற்று நடந்த விஷயங்களையும் வச்சு இன்றைய தினத்தை தீர்மானித்து விட வேண்டாம். நாளை ஒருவேளை சூழ்நிலை உனக்கு ஏற்றாற் போல மாறும்னு நம்பிக்கையோட காத்திரு. 100 முறை உன் மனசு உடையும்படி கெட்ட விஷயங்கள் நடந்தாலும் கஷ்டமான விஷயங்கள் நடந்தாலும் கூட மறுபடியும் 1000 முறை உன்னை நான் ஜெயிக்க வைக்க தயாராக இருக்கேன். உனக்கான வலிமையும் நம்பிக்கையும் நான் கொடுத்து எல்லா விஷயங்களும் உனக்கு வெற்றிகரமாக நடக்கும்படி செய்ய போறேன். நீ நினைச்சதை விட நீ நினைச்சு பார்த்ததை விட நீ அதிகமாக உயர்ந்து முன்னேற்றமான வாழ்க்கையை வாழ போற. அதுக்கேற்றாற் போல உழைக்கவும் தயாராக இருந்துவிடு என் செல்லமே. ஒருபோதும் யாரையுமே கேவலமா நினைக்காத. ஏன்னா காலம் எப்படி வேண்டுமானாலும் மாறும். இந்த உலகத்து மனிதர்கள் யாரை புறக்கணிக்கிறாங்களோ யாரை ஒதுக்கி வைக்கிறாங்களோ அவங்க தான் பல பேர் இந்த உலகத்தையே உலுக்கி ஆளக்கூடியவர்களாக மாறி இருக்காங்க. அதனால தான் எல்லா மனிதர்களையும் மனிதர்களாக பாரு. இன்னைக்கு ஒருத்தவங்க இருக்கிற நிலைமையை வச்சு அவங்கள எந்த சூழ்நிலையிலும் நீ கஷ்டப்படுத்திடக்கூடாது. உன்னை விட்டுட்டு போனவங்க முன்னாடி நீ பெரிய ஆளாகி காட்டணும். உன்னை வேணான்னு சொன்னவங்களே நீ தான் வேணும்னு தேடி வரக்கூடிய அளவுக்கு உன் திறமையை பயன்படுத்தி நீ வாழ்க்கையின் உச்சத்துக்கு வாழ்ந்து காட்டணும் என் செல்லமே. இனி யாருமே உன்னை நெருங்காத அளவுக்கு, எந்த தீய விஷயங்களும் தீவினைகளும் உன்னை கிட்ட நெருங்காத அளவுக்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக பாதுகாப்பு கவசமாக இருக்க போறேன். நீ வைரமா அல்லது கூழாங்கல்லான்றது உன் கூட இருக்கிறவங்களை பொறுத்தது தான். ஏன்னா கூட இருக்கிறவங்க மட்டும் சரியா நல்லவங்களா அன்போட அக்கறையா உள்ளவங்களா இருந்தா நீ எல்லார் முன்பாகவும் வைரக்கல்லாக தெரிவாய் என் செல்லமே. ஏன்னா உன்னுடைய மதிப்புங்கிறது உன்னை மட்டுமே சார்ந்ததல்ல. நீ என்னதான் வைரக்கல்லா இருந்தாலும் கூட இருக்கிறவங்க சரியில்லைன்னா எல்லாரும் உன்னை சாதாரண கூழாங்கல்லாகத்தான் நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. உன்னுடைய மதிப்பு உன் கூட இருக்கிறவங்களையும் நீ சேரும் இடத்தையும் பொறுத்ததாகத்தான் இருக்குன்றத புரிஞ்சு நடந்துக்கோ. கண்ணீர் சிந்திய நாட்களை கூட மறந்துடலாம். ஆனா உன் கண்ணீருக்கு காரணமாக இருந்தவர்களை நீ மறந்தும் கூட மன்னிக்காதே. அவங்க பக்கமே போகாம நீ பாட்டுக்கு உன் வேலையை செஞ்சு மாறி முன்னேற ஆரம்பிக்கும் போது அவங்க தானாவே உன் முன்னால வந்து கண்ணீர் விட்டு கவலைப்பட்டு உன்கிட்ட உதவி கேட்கும்படி இந்த வராகி அம்மா எல்லா வேலைகளையும் லீலைகளையும் செய்து காட்டுவேன் என் செல்லமே. நீ எந்த தப்பும் செய்யாமலேயே யாராவது உன்னை குறை சொல்றாங்க, உன் தன்மானத்தை சீன்றாங்கன்னா நீ எப்போதும் அவர்களை எதிர்த்து நிற்க தயாராகு. எந்த ஒரு மனிதனுக்கும் அவனுக்கு உதவி தேவைப்படுற வரைக்கும் உன்னுடைய நிறைகளையும் நல்ல விஷயங்களையும் சொல்லி பாராட்டுவான். தேவை முடிஞ்ச பிறகு உன் குறைகளை சொல்லக்கூடியவனாக இருப்பான். நீதான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு எந்த இடத்துல எப்படி நடக்கணுமோ அதற்கேற்றாற் போல நடந்து கொள்ள தயாராக இரு. உனக்காக படைக்கப்பட்ட இந்த விஷயங்களை எல்லாம், நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக இந்த வராகி அம்மா உன் கைகளிலேயே கொண்டு வந்து கொடுப்பேன். உன் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை என்கிட்ட சொல்லிட்டீனா நிச்சயமாக அது நல்லபடியாக நடக்கும் என் செல்லமே. உன் கண் இமைக்கும் அந்த நொடியில கூட உன் கண்ணீரை தொடச்சி விட்டு உனக்கான நல்லதை என்னால் செஞ்சு தர முடியும். தேவையில்லாம நீ மனம் நொந்து பாடாதே. உனக்காக இந்த வராகி அம்மா நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில் முதலும் முடிவுமாக எல்லா விஷயங்களையும் முன்னேற்றி காட்டுவேன் என் செல்லமே. நிறைய பறவைகள் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கும் போது
ஒரு சாதாரண சிறு கல்லை தூக்கி போட்டா எப்படி எல்லா பறவைகளும் கத்திக்கிட்டே பறந்து போகுமோ, அதே போலதான் உன் வாழ்க்கையில இப்போது என்னதான் உன்னை சுற்றி கவலைகளும் துன்பங்களும் சூழ்ந்து இருந்தாலும், இந்த வராகி அம்மா என்னுடைய பாதத்தை தொட சொன்னதால, என் ஆசீர்வாதம் உன்னை நோக்கி வந்ததால, எல்லா துயரங்களும் துன்பங்களும் இருந்த தடம் தெரியாம கதறிக்கிட்டு பறந்து காணாம போக போகுது. இனி எல்லாமே நல்லதாகவே